நாம் எவரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். தேவன் நம்மோடு பேசும்படியாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் தேவனுடைய ஆவியானவர் பேசும்படியாக அவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். அந்த நேரத்தில் வேற எதற்காகவும் ஜெபிக்க வேண்டாம். ஆண்டவரே, என் கூட பேசுங்க. உம்முடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும். ஆண்டவரே, நீர் எங்கெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில பேசுனீரோ அந்த இடத்தெல்லாம் ஆசீர்வாதமாக இருந்தது. நான் போகிற பாதைகள் செவ்வையா இருந்தது. எங்க உம்முடைய சத்தத்தை நான் கேட்கவில்லையோ அங்கே எனக்கு நஷ்டங்களும் தோல்விகளும் உண்டது. ஆண்டவரே, என் கூட பேசுங்கன்னு சொல்லி கேட்கலாமா? இந்த வேளையில ஆண்டவர் நம்மோடு பேசும்படியான நேரம். இந்த நேரத்தை யாரும் அசட்டை பண்ணாதபடிக்கு, வேற எதை குறித்தாகிலும் சிந்தையை திருப்பாதபடிக்கு நம்முடைய எண்ணங்கள் சிந்தைகள் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக வரட்டு. ஆண்டவரே, இந்த வேலையை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்க ஒவ்வொருவரையும் முதலாவதாக பரிசுத்தமாக்குவீராக. இரத்தத்தால கழுவி சுத்திகரிங்க. தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இங்க ஒவ்வொருவரோடும் இந்த வேளையில பேசும்படி ஜெபிக்கிறோம். பேசுகிறவர்கள் நீங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களில் இருந்து பேசுகிறோம் சொன்ன வார்த்தையின்படியாக எங்களை மறைத்து வெளிப்படுவீராக. எனக்கும் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்ன தேவை என்பதை நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். என்னுடைய தேவையில்லாத சிந்தைகள் எண்ணங்கள் வந்து எங்களுடைய சிந்தையை திருப்பாதபடிக்கு என்னுடைய இன்னத்தை எங்களுடைய சிந்தையை எங்களுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது எங்களுடைய செவிகள் திறக்கப்பட்டவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிற எங்க மனதை பக்குவப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. இப்படி கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எடுத்தவங்க வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 19வது வசனம். இது நிமித்தம் நீ திருப்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். என் முகத்துக்கு முன்பாக நிலைத்து இருப்பாய். நீ கீழ்ப்பானது நின்றும் விடையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். இந்த இடத்துல அவனுடைய வார்த்தையை கவனிங்க. முதலாவது இந்த வசனத்தின் முதலாவது பாகத்தை ஒருவேளை நாம் சிந்தித்து கேட்டிருக்கலாம். நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய் என்று நாம் ஒருவேளை சிந்தித்து இருக்கலாம். அதோட இரண்டாவது பகுதிக்கு வாருங்க. எல்லாரும் வேதத்தை கவனிங்க. நீ தீர்ப்பானதின் என்று விலையேற பெற்றதை பிரித்து எடுத்தால் என் வாய் போல் இருப்பாய் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. இந்த வார்த்தையின் அடிப்படையில் தான் நாம் இன்னைக்கு சிந்திக்க போகிறோம். அன்பான தேவ ஜனமே, இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது விலையேற பெற்றதென்று என்ற ஒன்று இருக்கிறது. ஆனா அது எங்க இருக்குதுன்னா தீர்ப்பானதுக்குள்ள. அப்படித்தானே போட்டிருக்கு. நீ தீர்ப்பானதின் என்று விலையேற பெற்றதை பிரித்து எடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். அல்லது எப்படி சொல்லலாம்னா, நீ தீர்ப்பானதுக்குள்ள இருக்கிற அந்த விலையேற பெற்றதை நீ பிரித்தெடுத்தீனா என் வாய் போல் இருப்பாய். நான் எனக்காக செயல்படுவாய் அல்லது எனக்கு பிரோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாய் இருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அதை வைத்துதான் நாம் சிந்திக்க போகிறோம். என்ன கொஞ்சம் கவனிங்க. விலையேற பெற்றதொன்று. இப்ப நம்ம பார்க்கிறோம், அப்படித்தானே? தங்கம்லாம் நம்ம அணிகிறோம். அது எங்க இருக்கும்? ஆக்சுவலா பேச மாட்டீங்களா? மண்ணுக்குள்ளதானே இருக்குது. எங்கேயாவது மரத்துல காய்ச்சி தொங்குமா? சோ மண்ணுக்குள்ள இருக்கிற தங்கம் நம்ம அணிகிற ஒரு அணிகலனா நம்முடைய கழுத்துக்கு, நம்முடைய காதுக்கு, கைக்கு வர வேண்டும் என்றால் அது இருக்கிற தீர்ப்பான, அது ஆழத்துல இருக்கிறது, மண்ணோடு சேர்ந்து இருக்கிறது. அதிலிருந்து அது பிரித்து எடுக்கப்பட்டால் மட்டுமே நீங்களும் நானும் அணிகிற விலையேற பெற்ற ஒரு தங்கமா மாறுது. அப்படிதானே? கரெக்டா இல்லையா? அது அங்கேயே இருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம விலை கொடுத்து வாங்குவோமா? அது எப்போ அந்த இடத்துல இருந்து பிரித்தெடுக்கப்படுகிறதோ, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாம ஆழத்துக்குள்ள மண்ணுக்கு அடியில புதைந்து இருக்கிற அது, அதை விட்டு எப்பொழுது பிரித்தெடுக்கப்படுகிறதோ அப்பொழுது ஒரு நாளைக்கே அதோடைய விலை ஏறுது. அப்படிதானே? அல்லேலூயா. திருமணத்தை முடிக்கிற பெண்கள் வைத்திருக்கிற வீட்டில் உள்ளவங்களுக்குலாம் இது ரொம்ப கவலையா இருக்கும். நகை வாங்கலாம் நினைக்கும் போது என்ன ஆயிரும்? ஏறிடும். அப்படிதானே? நகையெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு சும்மா இருப்போம், அப்ப பார்த்தா இறங்கிடும். அல்லேலூயா. இந்த அனுபவம் உண்டு தானே? நம்ம வாங்கணும்னு நினைக்கும் போது அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஏறிடும். இப்ப பார்த்து ஏறி போயிருச்சு. போன மாசம் எல்லாம் இறங்கி இருந்து, இல்ல நம்ம வாங்கிட்டு விலை கூடிரும் நினைச்சிருப்போம், குறைஞ்சிரும். சோ ஒரு தங்கம் எப்படி இவ்வளவு பெற்ற விலையேற பெற்றதாய் மாறுகிறது என்றால் அந்த தீர்ப்பானது நின்று
அந்த ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாத அந்த ஆழத்தை நின்று அது பிரித்தெடுக்கப்படும் பொழுது, அந்த இடத்தை விட்டு அது வெளியே வரும் பொழுது, அது வெளியேற பெற்ற இன்னைக்கு மனிதர்களால் நாம ஆசைப்பட்டு வாங்கக்கூடிய ஒரு பொருளாக மாறுகிறது. அல்லேலூயா. இதே வார்த்தை இன்னைக்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். நீங்களும் நானும் தேவன் வெளியேற பெற்றவர்களாய் வைத்திருக்கிறார். உங்களை என்னை உண்டாக்கிய நோக்கம் அது வெளியேற பெற்றது. உங்களை என்னை தேவன் ரட்சித்ததின் நோக்கம் மகத்துவமானது. அல்லேலூயா. நமக்கு தெரியுதோ இல்லையோ, ஆண்டவருக்கு தெரியும் நன்றாக. நம் மீது வைத்திருக்கிற நோக்கம் பெருசு, நம்ம அழைத்த அழைப்பு பெருசு. நம்ம மீது நம்ம ஒரு விசேஷமான ஒரு நல்லா யோசித்து பாருங்க. இத்தனை கோடி ஜனம் இங்க இந்த உலகத்துல இருக்கும் பொழுது இத்தனை பேர் தான் ஒரு கொஞ்சம் பேர் தான் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாங்க. அதுல நீங்களும் நானும் ஒன்றா இருக்கிறோம் என்றால் எத்தனை வெளியேற பெற்றவர்கள். அல்லேலூயா. ஒருவேளை இயேசுவை நீங்களும் நானும் அறியலன்னு வச்சுக்கிடுங்க, இந்த உலகத்துல நல்லா இருந்திருந்தாலும் கடைசியில் எங்க போயிருப்போம்? எரிகிற அக்கினிக்கு தானே. அப்போ அதிலிருந்து மீட்கப்பட்ட ஜனமாக, வெளியேறப்பட்ட ஒரு ஜனமாக இயேசு உங்களை என்னைய வைத்திருக்கிறார். அப்படித்தான் அவர் நம்மளை பார்க்கிறார். ஆனா வெளியேற பெற்ற நாம், கவனிங்க, வெளியேற பெற்ற நாம் மதிப்பை ஒரு இல்லாதவர்களாய், அல்லது தேவன் சொன்னாரே என் வாய் போல் இருப்பாய், அல்லது எனக்காக செயல்படுவாய், எனக்காக பிரயோஜனமாய் இருப்பாய் என்கிற அந்த நிலைமைக்கு வராததுக்கு காரணம் இன்னும் தீழ்ப்பானதில் என்று இருக்கிறோம். அல்லேலூயா. நான் சொல்ற காரியம் புரியுதா? புரிஞ்சவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. பரவாயில்ல, உண்மையில சொன்னீங்களா இல்ல அல்லேலூயா சொல்லலன்னா வருத்தப்படுவாங்கன்னு சொன்னீங்களான்னு தெரியல. ஆண்டவர் தெளிவாய் நம்மோடு சொல்லுகிறார், வெளியேற பெற்ற உன் நீ, வெளியேற பெற்று எனக்காக செயல்பட வேண்டிய நீ இன்னைக்கு வெளியேற பெற்றதாய், விலை இல்லாததாய், மதிப்பில்லாததாய், அல்லது இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம போனதுக்கு காரணம் தீழ்ப்பானதிலிருந்து இன்னும் பிரித்தெடுக்கப்படல. நல்லா கவனிங்க. இந்த சத்தியம் ஆழமானது. இதை நாம் கவனித்து விட்டு கவனிக்காம போயிடாதுங்க. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், ஒரு தங்கம் எப்படி மண்ணுக்குள்ள இருக்கும் பொழுது அதுக்கு மதிப்பே இல்லை, மதிப்பே கிடையாது. அது போல வருஷ கணக்கா மண்ணுக்குள்ளே கிடக்க வேண்டியதோ. அது தங்கமா இருந்தாலும் கூட, நல்லா கவனிங்க, அது தங்கம் தான். அதே மாதிரி ஒரு தங்கத்தை தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு அநேக தங்கம் மண்ணுக்குள்ளதான் புதைஞ்சு கிடக்கு, அதுக்கு மதிப்பு இல்லை. அது எப்போ மதிக்கப்படுகிறது? அதிலிருந்து வெளிவரும் பொழுது, அது கிடக்கிற அந்த மண்ணுக்குள்ள இருந்து, அது கிடக்கிற அந்த தீழ்ப்பானது நின்று, அது கிடக்கிற அந்த விளையாட ஒன்றுக்குமே பயன்படாத அந்த ஆழத்திலிருந்து எடுக்கப்படும் போதுதான் மட்டுமே அது செயல்பட முடியும், அல்லது வெளியேற பெற்றதாக மாற முடியும். அதே போல வேதத்தின் சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க. நாம் தீழ்ப்பானது நின்று விளக்கப்பட்டால், பிரிக்கப்பட்டால் மட்டும்தான் தேவனுக்காக செயல்பட முடியும். நம்ம ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாய், ஒரு மதிக்கத்தக்க பாத்திரமாய் வர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சில காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். எது எல்லாம் நாம் பிரித்தெடுக்கப்படணும், அல்ல எதெல்லாம் சொல்லி முதலாவது வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துடைய 7வது வசனத்தை வாசிப்போம். நம்ம எல்லாம் தெரிந்த காரியம் தான். 1 பேதுரு 1:7. அதற்கு முன்பாக இன்னொரு வசனத்தையும் வாசிப்போம். புலம்பல் எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியாவின் புலம்பல் 4ஆம் அதிகாரத்துடைய 2வது வசனத்தையும் வாசிச்சிருவோம். ஒப்பான விலையேற பெற்ற சீயோன் குமார குயவனுடைய கைவேலையான மண்பாண்டங்களாய் எண்ணப்படுகிறார்களே. கவனிங்க, நீங்க இந்த எசேக்கியேல், எரேமியா இதெல்லாம் வாசிச்சு பாத்தீங்கன்னா தேவனின் பாரம், தேவனின் புலம்பல், அல்லது தேவன் ஏங்கி கொண்டு சொல்லுவோம். அநேக இடத்துல பேசியிருப்பார். இந்த இடத்துல ஆண்டவர் ஏங்கி கொண்டு ஒரு வார்த்தையை சொல்றார். கவனிங்க, தங்கத்துக்கு ஒப்பான சீயோன் குமாரர் எப்படி எண்ணப்படுறாங்களா? நல்லா பாருங்க, அந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்க, குயவனுடைய கைவேலையான மண்பாண்டங்களா எண்ணப்படுகிறாங்க. தங்கத்துடைய வேல்யூ என்ன, மண்பாண்டத்துடைய வேல்யூ என்ன? அல்லேலூயா. இன்னைக்கு சீயோன் குமாரர் என்கிற இடத்துல உங்களை என்னை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தங்கத்துக்கு ஈடாய் மதிக்கப்பட வேண்டிய சீயோன் குமாரர், அன்பான தேவ ஜனமே, உங்களை என்னை ஆண்டவர் அழைத்தது இதே நிலைமையில இருப்பதற்கு அல்ல.
நம்ம இன்னைக்கு இருக்கிற நிலைமையை விட விசேஷத்த ஒரு நிலைமையில, அவருக்காக செயல்படுகிற ஒரு நிலைமையில, அது இந்த உலகத்துல ஆசீர்வாதமாக அவருக்கென்று ஒரு பயன்படும் பாத்திரமாகத்தான் வைத்தாரா இல்லையா? அல்லேலூயா. ஆனா அதை விட்டுட்டு இன்னைக்கு நம்ம நிறைய வேலை நம்முடைய நிலைமை இருக்கிறதுக்கு காரணம், அதுல இருந்து பிரித்தெடுக்கப்படல. ஆண்டவர் எவ்வளவு ஏக்கமா அந்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க. தங்கத்துக்கு ஒப்பான சீயோன் குமாரர். அவங்க எப்படி இருக்க வேண்டியவங்க தெரியுமா? நம்ம சொல்லுவோம் தெரியுமா? சில பேரை பார்த்து ஊர்ல சொல்லுவாங்க, ஒரு காலத்துல ராஜா மாதிரி இருந்தாங்க, ஒரு காலத்துல அள்ளி அள்ளி கொடுப்பாங்க, ஒரு காலத்துல அப்படி இருந்தாங்க, இன்னைக்கு இப்படி ஆயிட்டாங்கன்னு வருத்தப்படுவோம்ல. வருத்தப்படுறோமா இல்லையா? அல்லேலூயா. இதே போலத்தான் நம்முடைய ஜெப வாழ்க்கை குறையும் போது, நம்ம ஆண்டவரை விட்டு விலகும் பொழுது, நம்ம ஆண்டவருக்குள்ள இந்த வைராக்கியம் விலகும் பொழுது, பரலோகமும் நம்மளை குறித்து அப்படிதான் பார்க்கும். ஒரு காலத்துல எப்படி ஜெபம் பண்ணுவாங்க, ஒரு காலத்துல எப்படி ஆண்டவருக்காக ஊழியம் செய்தாங்க. இன்னைக்கு யோசித்து பாருங்க, ஒரு நிமிடம் அந்த நேரத்துல நம்மளே நாம யோசிச்சு பாருங்க. நான் இந்த நிலைமையில இருக்கும்படியே அழைக்கப்பட்டேன், இதற்காகவா இயேசு என்னை ரட்சித்தார்? நான் தங்கத்துக்கு ஒப்பாய் மதிக்கப்பட வேண்டியவன். தேவனுடைய கையில அலங்காரமான கிரீடம், ஆண்டவர் சொன்னாரே கையில அலங்காரமான கிரீடமா இருப்பாய்ன்னு சொல்லி சொன்னாரே, அந்த அலங்காரமான கிரீடமா இருக்க வேண்டிய நான் ஒரு குயவனுடைய கைவேலைக்கு ஒப்பான ஒரு மண்பாண்டத்துக்கு ஈடாய் மதிக்கப்படுகிற காரணம், தீழ்ப்பானதிலிருந்து நான் பிரித்தெடுக்கப்பட எனக்கு விருப்பம் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. எது எதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம அந்த அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். 1 பேதுரு 1 அதிகாரம் 7 வசனத்தை இப்பொழுது வாசிங்க. இந்த இடத்துல முதலாவது புரிந்து கொள்ளுங்க, என்னுடைய விசுவாசம் தங்கத்துக்கு ஒப்பாக விலையேற பெற்றது என்று ஒன்று எனக்குள்ள தேவன் வைத்திருக்கிற முதலாவது ஒன்று விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசத்தை குறித்து ஆல்ரெடி நம்ம பேசி இருக்கிறோம். விசுவாசம் என்றால் என்ன, எப்படி இருக்கணும் சொல்லி. இது நம்ம ஆழமா போகட்டாலும் இந்த காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது, அழிந்து போகிற ஒரு பொன் அக்கினியினால் எப்படி சோதிக்கப்படுமோ அதே போல விலையேற பெற்றதாக நம்முடைய விசுவாசமும் சோதிக்கப்படுமா படாதா? பட்டு தேவன் வரும் பொழுது, மத்தேயுல ஒரு வசனம் உண்டு, மனுஷகுமாரன் பூமியில வரும் பொழுது விசுவாசத்தை, அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? விசுவாசம் இருப்பது சந்தேகம்தான் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? பூமியில இருக்க மனுஷர்கள் தானே. அப்ப நானும் என்னையும் சேர்த்து தானே ஆண்டவர் சொல்றாரு. அப்ப ஒரு விஷயத்தை சத்தியமாய் புரிந்து கொள்ளுங்க. இன்னொரு காரியத்தையும் பாருங்களேன். பேதுரு மறுதளிப்பதற்கு முன்பாக இயேசு ஜெபிக்கும் பொழுது சொன்ன ஒரு வார்த்தை, பேதுருவே, கோதுமையை சுலகினால் குடைக்கிறது போல சாத்தான் உன்னை சோதிப்பதற்கு உத்தரவு வாங்கி கொண்டா. நான் உத்தரவு கொடுத்தது மட்டுமல்லாம உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு. அல்லேலூயா. என்ன சொன்னாரு? அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, இயேசு ஒரு காரியத்தை அழுத்தி பேசி இருக்கிறார். உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு இயேசுவே பேதுருக்காக ஜெபித்தார் என்றால், அப்போ ஆண்டவருக்கு தெரியும், சத்துரு முதலாவது எனக்குள்ள தேவன் வைத்திருக்க அந்த வெளியேறப்பட்ட விசுவாசத்தை அழிக்கிறதுக்கு தான் வகை தேடுவான். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு அநேக நேரத்துல உபத்திரவங்கள் வர்றது காரணம், எப்படியாவது அந்த விசுவாசத்தை விட்டு, தேவன் பேர் நான் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை விட்டு என்னை எப்படியாவது திசை திருப்ப வேண்டும் என்று. அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை விட்டு விடாதுருங்க. ஒருவேளை இன்னைக்கு உபத்திரவத்துல இருக்கலாம், நம்முடைய பாடுகளுக்குள்ள இருக்கலாம், தேவன் நம்ம ஜெபித்துக் கொண்டே இருக்கலாம். தேவன் கேளாதவர் போல, கவனிக்காதவர் போல இருக்கலாம். ஆனால் கவனித்துக் கொண்டே தான் இருக்கிறார். நிச்சயமாக பதில் அளிப்பார். அல்லேலூயா. அதனால தேவன் மீது வைத்திருக்க விசுவாசத்தை விட்டு விடாதுருங்க. தேவன் இப்படித்தான், ஜெபம் பண்ணா கேட்க மாட்டார். நான் ஜெபம் பண்ணா எங்க கேட்பாரு? அப்ப யார் ஜெபம் பண்ணா கேட்பாரு? அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேர் நம்மளுக்குள்ள வர எண்ணம், நான் ஜெபம் பண்ணா எங்க கேட்க போகுது, அவங்க ஜெபம் பண்ணா கேட்பாரு. சொன்னாரா ஆண்டவர் அப்படி நம்மகிட்ட? இல்ல எழுதி கொடுத்திருக்காரா, இவங்க ஜெபம் பண்ணா நான் கேட்பேன், இவங்க ஜெபம் பண்ணா கேட்க மாட்டேன்னு? உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சொல்லுங்க, சமீபமா தானே இருக்காரு வேதம் சொல்லுகிறது. வேதம் பொய் சொல்லாது இல்ல. இன்னைக்கு நிறைய பேர்ல நம்ம உபத்திரவத்தை பார்த்து, சோதனையை பார்த்து சோர்ந்து விடுகிறோம். அதை மறந்து விடாதுங்க. உபத்திரவ சோதனை வரும்போதெல்லாம் என் மைண்ட்ல ஒண்ணுதான் வரணும்,
என் விசுவாசத்தை அழிப்பதற்கு பிசாசு வகை தேடுகிறான். இந்த சோதனையை கொடுத்துட்டா இவ தேவனை விட்டு விலகிடுவா, இந்த சோதனையை கொடுத்துட்டா இவ தேவனை மறுதளிச்சுடுவா. அல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவர் யோபுவை பார்த்து யோபுவுக்கு சோதனையை அனுமதிப்பதற்கு முன்பாக ஒரு வார்த்தை சொன்னாரு. எவ்வளவு நல்லா யோசிச்சு பாருங்க, அது ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் யோபுவை நம்பி எப்படி தைரியமா சொல்றாரு பாருங்க பிசாசுட்ட, நீ வேணா சோதிச்சு பாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளை நம்பி சொல்லுவாரா? கவனிக்கிறீங்களா? அன்னைக்கு யோபு மேல ஆண்டவருக்கு எவ்வளவு நம்பிக்கை, அல்லது யோபு மேல நம்பிக்கையில சாத்தான்டே சவால் விடுறாரு. அல்லேலூயா. நீ சோதிச்சீங்க, என் தாசனாகிய யோபுவை போல பூமியில ஒருத்தனும் கிடையாது. நீ நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? ஆண்டவர், என் பிள்ளை நீ என்னனாலும் சோதிச்சுக்க, என் மேல வச்சுக்க விசுவாசத்தை விட்டு விலக மாட்டான். என் பிள்ளை நீ என்னனாலும் உபத்திரவப்படுத்து, ஆனா என் மேல வச்சுக்க விசுவாசத்துல 1% கூட, ஒரு வார்த்தை கூட எதிர்த்து என்ன கேட்க மாட்டான். அவன் நம்மளை பார்த்து சொல்ல முடியுமா? நமக்கே தெரியும். லைட்டா வந்தவொடனே லைட்டா முறுமுறுப்போம், அப்புறம் ஜெபத்தை லைட்டா ஸ்டாப் பண்ணி பார்ப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளாம் பண்ற விஷயம் தானே இது, எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கிறது தானே. அன்னைக்கு நான் அந்த யோபுடைய சம்பவத்தை பார்க்கும்போது தான் நினைப்பேன், இதே போல ஆண்டவர் என் மேல ஒரு சாட்சி கொடுத்தாருன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அப்படிதானே? நல்லா இருக்கும்ல. ஒன்னே யோசிப்போம், அப்படி கொடுத்தாருன்னா யோபுக்கு வந்த சோதனைலாம் வந்துருமேன்னு சொல்லி. ஆனா யோபுவுக்கு தான் ரெட்டத்தனை ஆசீர்வாதமும் வந்துச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த யோபுவுக்கு அன்னைக்கு சோதனை வந்தனால இன்னைக்கு நம்ம யோபு யோபுன்னு பேசிட்டு இருக்கோம்ல. யோபுன்னு யாருமே தெரியாம போயிருப்போம். கரெக்டு தானே? உண்மையில் எத்தனை ஜனங்கள் இருந்த போது யோபுவை குறித்து பேச காரணம், எவ்வளவுதான் பிசாசு முயற்சி செய்தாலும் ஒன்று சொன்னா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையா இருப்பார். அல்லேலூயா. நல்லா கவனிங்களேன், இவர்களும் மனிதர்கள் தானே, இவர்கள் ஒன்னும் ஸ்பெஷல் டேலண்ட்ல ஒன்னும் பறக்கலையே. இவர்கள் ஆராதிக்கிற அதே தெய்வத்தை தானே நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். கரெக்டு தானே? இவர்களோடு இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர், அதே தேவன் உங்களோடு இருக்கார். இவர்களால சொல்ல முடியுது, அவரை கொன்னு போட்டா கூட. அல்லேலூயா. அவர் மேல நம்பிக்கையா இருப்ப. நம்முடைய விசுவாசம் அன்னைக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஜெபிச்ச உடனே கிடைச்சது அப்படின்னா நம்முடைய விசுவாசம் எல்லாருக்கும் வந்துடும். நான் ஜோமன்ட்டு ஆண்டவர் கேட்டாருன்னு சொல்லி ஜெபித்தும் நிறைவேல கிடைக்கல அப்படிங்கிற போது அவர் மேல வைத்திருக்கிறோம் தெரியுமா, அது பேர் தாங்க விசுவாசம். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா எல்லாரும்? ஒரு நிமிடம் யோசித்து பாருங்க, என் தேவன் மீது நான் ஆதியில வைத்திருக்கிற அந்த விசுவாசம் இருக்குதான்னு சொல்லி. இரண்டாவது இன்னொரு காரியம், தீர்ப்பானதென்று விளையேற பெற்றது நாம் பிரித்தெடுக்க வேண்டிய ஒரு காரியத்தை வாசிங்க. 1 பேதுரு 3:4 வாசிப்போம். வாசிங்க. அது அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இதயத்தில் மறைந்திருக்கிற குணமுமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்கப்படுவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அதுவே தேவனுடைய பார்வையில். அப்ப நம்ம பார்வையில் வெளியேற பெற்றதெல்லாம் அவர் பார்வைக்கு வெளியேற பெற்றதாவே இருக்காது. இந்த பூமியில நம்ம எதெல்லாம் நினைக்கிறோம் தெரியுமோ, அப்பா வெளியேற பெற்றது, ஆண்டு பார்ல அது வெளியேற பெற்றதே கிடையாது. ஆண்டு பார்ல எது வெளியேற பெற்றதா? சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. நல்லா அந்த வார்த்தையை கவனித்து பாருங்க, நல்லா மெதுவா வாசிங்க. இருதயத்துல அந்த குணம் மறைஞ்சுதான் இருக்கா இல்லையா? பைபிள் அப்படித்தானே சொல்லுது. எப்படி தங்கம் மண்ணுக்குள்ள மறைஞ்சிருக்கிறத போலதான் உங்களுடைய இருதயத்துக்குள்ள ஆண்டவர் சாந்தம் அமைதலாகிய ஆவியை வைத்து மறைத்திருக்கிறார், அல்லது அது உள்ளதா இருக்கு. இரண்டாவது காரியம் சாந்தம் அமைதல். இதே குறித்து ஏன் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி யோசித்தா, இது முக்கியமாக பெண்களுக்கு தான் அதிகமா எழுதப்பட்டிருக்கு. நல்லா பாருங்க, 3வது அதிகாரம் 1 வசனம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுதுன்னா, மனைவிகளே, வாசிக்க வேண்டாம் சொல்றேன், மனைவிகளே அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாங்க. அது மனைவிகளுக்கு தான் பேசி இருக்கு. மேபி ஆண்கள் இயற்கையிலே மேபி சார்ந்த குணமுள்ளவர்களா என்னன்னு தெரியல, ஆண்டு பேசல. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒண்ணு பெண்களுக்கு தான் அப்படின்னு மட்டும் அல்ல, ஆனா பெண்களுக்கு தான் அழுத்தி எழுதியிருக்கிறாரு. ஆண்கள் இயற்கையாவே நாங்க சாந்தமாவே இருந்து பழகிட்டோம். அல்லேலூயா. அப்படிதானங்க? வீட்டுல யோசிச்சு பாருங்க, யார் சத்தம் வெளியே கேக்குது? நீங்க எல்லாரும் வீட்டையும் என் வீட்டையும் சேர்த்து தானே. அல்லேலூயா. அப்ப பெண்களுக்கு அலங்கரிப்பு, நகை, மேக்கப், இதை விட தேவன் எதை வெளியேற பெற்றதா பார்க்கிறாருன்னா, உங்க இருதயத்துக்குள்ள சாந்தத்தை அமைதலை வச்சிருக்கிறாரு.
சட்டுன்னு டென்ஷன் ஆயிரும், சட்டுன்னு பேசுறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் பாருங்க, கவனிங்க. நான் காலேஜ் படிக்கும்போது நானும் எங்க வீட்டுல பக்கத்துல இருக்க ஒரு பையனும் வந்து லீவ் நாள்ல வெளியே போலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தோம் பைக்ல. அப்போ ஒரு கடை வந்துச்சு. அவன் சொன்னா, அந்த கடையில தான் நான் வேலை செஞ்சேன், 15 நாள் ஆச்சு, எனக்கு சம்பளம் தரல, சம்பளத்தை வாங்கிட்டு போயிடலாம்னு சொன்னான். சரி, நான் வண்டியில வெயிட் பண்றேன். கவனிங்க, அவனும் பேசிட்டே இருக்கான், நானும் பார்த்துட்டே இருக்கேன். கொஞ்சம் தூரத்துல இருக்கிற என்ன பேசுறாங்கன்னு கேட்கல, கொஞ்சம் தூரத்துல பார்த்துட்டே இருக்கான். அவங்க ஏதோ பேசுறாங்க, இவன் பேசிட்டே இருக்கான். அந்த ஓனர் கண்டுக்கவே இல்லை. அரை மணி நேரம் ஆச்சு. எனக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு, அது சும்மா இருந்திருக்கணும். அவருக்கு நேரா நான் போயிட்டு கடைக்காரர்கிட்ட, அந்த ஓனர்கிட்ட போயிட்டு, சம்பளத்தை கொடுப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு மிரட்டிட்டேன். அல்லேலூயா. அவங்க உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா? அவன்கிட்ட, நான் ரவுடி பையனை கூட்டு வந்து மிரட்டுறியா அப்படின்னாங்க. எனக்கு ஒரு பக்கம் நம்மளை பார்த்து ரவுடின்னு சொல்றாங்களான்னு சந்தோஷமா இருந்தா கூட, ஆவிக்குரியதுல யோசிச்சு பார்த்தா, ஒரு நாளைக்கு எங்கேயாவது மெசேஜ் கொடுக்கறத பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. ஒரு நிமிஷம் டென்ஷன் தான், ஒரு செகண்ட் இல்ல. யோசிச்சு பார்த்தா எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. அவனுடைய முதலாளி, அவனுக்கு சம்பளம் கொடுக்கல, மேபி இவன் ஒழுங்கா போகாம இருந்திருக்கலாம், ஏதாவது காரணம் இருக்கலாம். இல்ல, நான் சம்பந்தமே படக்கூடாது. அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்ல, விலையேற பெற்றதாகிய சாந்தம், அமைதலை நமக்குள்ள வைத்திருக்கும் பொழுது, இந்த உலகத்துல இன்னைக்கு அநேகமாய் நமக்குள்ள வர்றது டென்ஷன் அல்லது கோபம் அல்லது ஒரு வேகம். நல்லா யோசிச்சு பாருங்களேன், கோபத்துல நம்ம பேசுறதுனால எத்தனை ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறோம். இந்த இடத்துல எல்லாம் நான் சில நேரம் நம்ம வருத்தப்படுவோம். கவனிங்க, இந்த வார்த்தையை மட்டும் நான் பேசாம அமைதியா இருந்ததுதான் நல்லா இருந்திருக்குமே. வருத்தப்பட்டிருக்கோமா இல்லையா? இந்த இடத்துல நான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாமே. இன்னைக்கு ஆண்டு உங்கள் இடத்துல என்கிட்ட சொல்றார், இருதயத்துக்குள்ள ஒரு சாந்தத்தையும் ஒரு அமைதலையும் வைத்திருக்கிற, அதுதான் என் பார்வையில் விலையேற பெற்றது. அதை நீ பிரித்தேடு. எதுல இருந்து பிரித்தேடு? கோபத்துல இருந்து, எரிச்சல்ல இருந்து. உடனே எங்க இருந்தா ஒரு கோபம் வருது இல்ல? அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக தான் ஆண்டவர் பேசுகிறார். இதுவும் வேதத்தில் எழுதப்பட்டதுதான். இது மட்டும் ஒன்னும் சின்ன காரியம் அப்படின்ட்டு இல்ல, அதுதான் விலையேற பெற்றதா. ஆண்டவர் உங்களை என்னையும் பார்க்கும் போது நம்ம என்ன ட்ரெஸ், என்ன மேக்கப், எவ்வளவு நகைன்னு பார்த்து சந்தோஷப்படுறவர் அல்ல, எவ்வளவு சாந்தமா இருக்கிறோம். ஏன்னா ஒரு வசனத்தை வாசிங்களேன், ஆண்டவர் ஏன் இதை சொல்றாரு அப்படின்னா, சாரி வசனம் மாறிச்சு. அந்த வசனம் எப்படி வரும்னா, இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கும், அவர் சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் என்ன பண்றாரா, ஏறி வருகிறான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கோம். ஏமா, நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? சாந்த குணம் உள்ளவர். தேவ சொன்னமே, இந்த உலகம் எனக்கு என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? நல்லா பாருங்களேன், நம்ம வண்டியில போயிட்டு இருப்போம், நம்ம தெரியாம முட்டிருப்போம். ஆனா சட்டுன்னு என்ன யோசிப்பாங்க தெரியுமா? வாய்ஸை ரைஸ் பண்ணிட்டு அவன் அமைதியாயிருவான். அல்லேலூயா. இந்த உலகத்துல இன்னைக்கு எதிர்த்து பேசுறவங்க அல்லது சத்தமா பேசுறவங்க தான் கெத்துன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா வேதத்தின் படியில எது கெத்து தெரியுமா? சாந்தமா இருக்கிறது. அல்லேலூயா. உலகம் என்ன சொல்லும், என்ன பைத்தியக்கார மாதிரி அமைதியா இருக்கிற, அவன் பேசிக்கிட்டே இருக்கிறான், உலகம் சொல்லட்டு. ஆனா என் தேவன், நான் எவ்வளவு சாந்தமா இருக்கிற, எவ்வளவு அமைதலா இருக்கிற. அல்லேலூயா. நான் நிறைய நேரம் பார்த்திருக்கேன், ரோட்ல போகும்போது அப்படிதான், இடிச்சவன் தான் முதல்ல ஆரம்பிப்பான். ஏன்னா அமைதியா இருந்தா அவன் ஆரம்பிச்சிருவான்னு சொல்லி இடிச்சவன் தான் முதல்ல சத்தத்தை ரைஸ் பண்ணுவான், நீ எப்படி உள்ள வரலான்னு சொல்லி. அல்லேலூயா. வேதத்தின்படி யோசித்து பார்த்தால் நமக்குள்ள ஒரு குணத்தை வைத்திருக்கிறார், சாந்தம்ங்கிற ஒரு குணம், அமைதல்ங்கிற ஒரு குணம். அதுதான் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதுன்னு வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது விலையேற பெற்ற அந்த காரியம் எனக்குள்ள தேவன் வைத்திருக்கிறது, சாந்தம், அமைதல். நான் எவ்வளவு சாந்தமா இருக்கிற, எல்லாத்துக்கும் கோவப்படுறானா, எல்லாத்துக்கும் எரிஞ்சு கொள்றானா, எல்லாத்துக்கும் தட்டு சட்டுன்னு பேசுறேன் அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை மாத்த சொல்லுகிறார். அந்த காரியத்தை மாத்திக்குங்க. பேசிட்டு வருத்தப்படுறது ரெண்டாவது, பேசுவதற்கு முன்பாக ஒரு நிமிடம் யோசித்து பேசுவோம். அல்லேலூயா. மூன்றாவது தேவன் நம்ம வைத்திருக்கிற அந்த தீர்ப்பானதுக்குள்ள இருக்கிற விலையேற பெற்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, 1 கொரிந்தியருக்கு வாருங்க, 13வது அதிகாரம். அநேக பேர் புரிஞ்சிருக்கும் 1 கொரிந்தியர் 13 எதுன்னு சொல்லி. கரெக்ட். அந்த 13ல கடைசி வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. நீங்க முதல்ல சொன்ன, நீ தீர்ப்பானது நின்று விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் என் வாய்ப்போல் இருப்பாய் என்ற வசனத்தை வைத்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். விலையேற பெற்ற ஒன்று தீர்ப்பானதுக்குள்ள இருக்கும் பொழுது விலையேற பெற்றதாய் விலையேற்றதாய் இருக்கிறது. அது அதிலிருந்து வெளிவரும் பொழுது
வெளியேற பெற்ற ஒன்றாய் மாறுகிறது. முதலாவது என்னுடைய விசுவாசம். அதை அழிக்கிறதற்கு பிசாசு வகை தேடுகிறான். அந்த விசுவாசத்தை நான் காத்து கொள்ள வேண்டும், அவருடைய வருக வர, அல்லது என்னுடைய ஜீவன் இந்த பூமியில இருக்கிற வர. இரண்டாவது, எனக்குள்ள தேவன் வைத்திருக்கிற அந்த வெளியேற பெற்ற ஒன்று சாந்தம், அமைதல். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியம் என்று நம்ம வாசிக்கும் பொழுது 3 காரியம் நிலைத்திருக்கிறது. விசுவாசம் ஒன்று. பாருங்க, இங்கேயும் விசுவாசம் வருது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. ஆனா அந்த 3லயும் எதுதான் டாப்பா? அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம் வேதத்தின் தியானத்துக்காக. ரோமர் 5:5 வாசிச்சு பாருங்க. பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. போதும். அன்பான தேவச்சனம், அந்த வசனம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? யார் யாரெல்லாம் சொல்றீங்களோ நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி வேதம் சொல்லுது. பரிசுத்த ஆவி அவங்களுடைய இருதயத்துல பட்டிருக்கிறார் என்றால் அன்பு ஊற்றப்பட்டிருக்கும். அல்லேலூயா. வேதம் சொல்லு, அன்பு இல்லாதவன் தேவன் அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஒருவேளை நம்ம சொல்லலாம், அன்பு எல்லாருக்கும் தானே இருக்கு, நானும் தானே வச்சிருக்கிறேன்னு சொல்லி. ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு அப்படின்னா, அநேக நேரத்துல நம்முடைய அன்பு உண்மையா இருப்பதில்லை. அதான் பிரச்சனை. அன்பு வைத்ததை போல காட்டி கொண்டிருக்கிறோமே தவிர தேவன் என் மீது வைத்திருக்கிற அன்பை போல. ஆண்டவர் என்ன சொன்னார்? உன்னை நேசிப்பது போலதான் இரண்டு நேசின்னு சொல்லி. அன்பான தேவ சொன்னமே, இந்த கடைசி காலத்துல நான் நிறைய பேர் இடத்துல அல்லது நிறைய இடத்துல பாக்குற காரியம் என்ன தெரியுமா? அந்த உண்மையான அன்பு இல்லைங்க. அந்த பரிபூரண அன்பு கிடையாது. அன்பு வைத்ததை போல காட்டுவாங்க, அன்பு வைத்ததை போல பேசுவாங்க. ஆனா உண்மையான அன்பு இல்லை. உண்மையான அன்பை குறித்து அந்த 1:13 சொல்லுது, சினமடையாது, தீங்கு நினையாது. அல்லேலூயா. கவனிங்க, பொறாமைப்படாதான். அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது. இதெல்லாம் நம்முடைய அன்புல இருக்கா இல்லையான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. நம்ம சொல்றோம்ல, மனுஷங்கிட்ட நல்லா தானே பேசுறோம். ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன். ஒரு மனுஷங்க நம்மகிட்ட வந்து, கவனிங்க, நம்ம பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்க வச்சுனுங்க, நமக்கு பிடிக்காதவங்க ஒருத்தன் வந்து நான் கார் வாங்கிட்டேன்னு சொல்லி ஸ்வீட்டு கொடுக்குறாங்க. அல்லேலூயா. அவங்ககிட்ட சந்தோஷம், நல்லா இருங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். யாராவது சொல்லுவீங்களா, நீலாம் கார் வாங்கிட்டியே அப்படின்னு? அல்லேலூயா. சந்தோஷமா தான் சொல்லுவோம். ஆனா மனசுக்குள்ள உண்மையா சந்தோஷப்பட்டோமா? அல்லேலூயா. என்னையும் சேர்த்துதான் பேசுறேன், உங்களை சொல்லிட்டு போறதுக்கு மட்டும் அல்ல. இல்ல மனசுக்குள்ள இவன்லாம் கார் வாங்கிட்டான் பாரு. அல்லேலூயா. அன்பு என்க எப்படி தெரியுமா? அது வந்து தீங்கே நினைக்காதான். நான் இல்லாட்டாலும் வரல, அவங்க நல்லா இருந்தா போதும் இப்படி நினைக்கிறது அன்பு. இதைத்தான் இயேசு செய்தார். எனக்கு வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி நம்முடைய இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிறார் என்றால் அவர் இடத்துல இருந்த அதே அன்பு நம்முடைய இருதயத்துல இருக்கும். பொய்யான அன்பு இருக்காதுங்க. வெறும் அன்பு வச்ச மாதிரி காட்டிக்கிட்டு ஸ்டேட்டஸ்ல மிஸ்யூன்னு போட்டுட்டு அலையிறது அல்ல. இல்ல ஒரு அவங்க பர்த்டே ஸ்டேட்டஸ்ல அவங்க போட்டோவை போட்டு போனோன்னு அன்பா இருக்கிறேன் என்பதல்ல. அது போடுறதுக்கு ஒரு நிமிஷம் தான் ஆகும். இன்னைக்கு உலகம் அப்படிதான் நம்பிக்கிட்டு இருக்கு. நல்லா கவனிங்க. மதர்ஸ் டே வந்தோடனே அம்மாவை போட்டோ போட்டு ஐ லவ் மை மாம்னு போட்டு விட்டுருவாங்க. ஆனா மத்த நாள் அதுவா அன்பு? இன்னைக்கு உலகம் காட்டுகிறதெல்லாம் வெளிப்பிரகாரமான அன்பு. அன்பா இருக்கிறது போல காட்டும். ஆனா உள்ளம் என்ன நினைக்கிறது? நான் தான் சொன்னேன், ஒருத்தங்க வந்து நம்ம இடத்துல எனக்கு இந்த நல்லது கிடைச்சிருக்கு, ஒரு கார் வாங்கியிருக்கேன், வீடு வாங்கியிருக்கேங்க போது என் இருதயத்துல இருந்து நான் சந்தோஷப்படுகிறேன்னு வச்சுக்கோங்க. நான் அவங்க மேல உண்மையிலே அன்பா இருக்கிறேன். ஆனா நம்ம பிள்ளை வீடு வாங்கியிருக்க நம்ம வருத்தப்படுவோமா? யாராச்சும் நம்ம பெத்த பிள்ளை வீடு வாங்கியிருக்கேன்னு சொல்லும் போது நமக்கு நம்மள அறியாமே சந்தோஷம் வருது, அப்படிதானே? அதுக்கு காரணம் என்ன? அன்பு தானே. அப்போ மற்றவர்களும் வாங்கியிருக்கேன்னு சொல்லும் போது வரணும் அல்லவா? வந்தால்தான் அது அன்பு. அல்லேலூயா. நம்முடைய அன்பை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்க கொஞ்சம் அன்பு வச்சிருக்கிறீங்களோ நிறைய அன்பு வச்சிருக்கீங்களோ பிரச்சனை இல்லை. நான் வைத்திருக்கிற அன்பை உண்மையாக வைத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. வெளிப்பிரகாரமாய் காட்டாதுங்க. ஏன்னா அவங்க நம்பிடுவாங்க. ஆனா பார்க்கிற ஆண்டவருக்கு தெரியாதா இது உண்மையான அன்பா பொய்யான அன்பான்னு சொல்லி. நீ கடைசி காலத்துல அன்பு இல்லாத உலகத்துல இருக்கிறோம், அல்லது அன்பை போல காட்டிக்கொண்டு அலைகிற மனுஷர்களுடைய உலகத்துல இருக்கிறன்னா வேதம் சொல்லுகிறபடி இந்த கடைசி காலத்துல அக்கிரமம் மிகுதியாவதுனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அந்த அநேகராய் நாம் இருந்து விடாதபடிக்கு பாருங்க. அல்லேலூயா.
அவளை நேசிக்க முடியல அப்படின்னா, நான் நேசிக்கணும் தான் நினைக்கிறேன், முடியலன்னா அவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே உங்களுடைய அன்பை என் இருதயத்துல ஊற்றுங்க, நான் நேசிக்கணும் உண்மை போல, நீர் எங்களை நேசித்ததை போல, நீர் எங்க மீது வைத்திருக்க அந்த உண்மையான அன்பை நான் எல்லார் மேலேயும் வைக்கணும், அந்த அன்பை எனக்கு தாருங்கன்னு சொல்லி கேட்கும் போது அவருடைய அன்பு நம்முடைய இருதயத்துல ஊற்றப்படும். அதுக்கப்புறம் நம்ம மனித நேசிக்கிற அன்பு உண்மையாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா ஒரே ஒரு காரணத்தை மட்டும் பார்த்துட்டு நான் முடிக்கலாம். 4வது ஒரு காரியம், தாவீது சொல்லுகிற ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 119:25. போதும். தாவீது புலம்புகிறா அல்ல சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவரே நீர் படைத்த அந்த விலையேற பெற்ற அந்த ஆத்துமா, அந்த அழிவில்லாத அந்த ஆத்துமா எது கூட ஒட்டிக்கிட்டு இருக்கா? மண்ணு கூட ஒட்டிக்கிட்டு இருக்கு. அந்த வசனத்தின்படி என்ன பண்ணுங்க? உயிர்ப்பிச்சிருங்க. மண் என்பதை உலகம் என்று சொல்லுகிறார். நீர் படைத்த அந்த ஆத்துமா, நீர் எனக்குள்ள வைத்த அந்த ஆத்துமா, நான் பரலோகத்தில் வாழ வேண்டும் என்று நீர் எனக்குள்ள வைத்தீரே, அந்த ஆத்துமாவோ நீர் வைத்திருக்கிற அந்த உலகத்தோடு ஒட்டி விட்டது. நீர் என்னை உயிர்ப்பித்து விடும். ஏன் உயிர்ப்பிக்கணும்னு சொல்றாருன்னா, நம்ம புரியதுக்காக சொல்றோம் பாருங்க. நம்ம இடத்துல ஒரு கத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கத்திய மண்ணில் போட்டுட்டு போயிருங்க. அல்லேலூயா. நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், மண்ணில் போட்டுட்டு போயிருங்க. ஒரு சில வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தா அது எப்படி இருக்கும்? நம்ம ஏதாவது செஞ்சோமா துரு பிடிக்கிறதுக்கு? அதுல ஏதாச்சும் ஊத்துனோமா? இல்ல நம்ம ஏதாவது பண்ணோமா? அதே போலதான் நம்முடைய ஆத்துமாவும் இந்த உலகத்தோடு ஒட்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மெதுவாக மெதுவாக நம்மளை அரிக்க ஆரம்பித்து, நான் பரலோகத்தில் வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு நமக்குள்ள வைத்த அந்த ஆத்மாவோ உலகத்தோடு இருந்து உலகத்தோடே அழிந்து நரகத்துக்கு போய்விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது ஒரு காரியம், எனக்குள்ள வைத்திருக்கிற அந்த விலையேற பெற்றது என்னன்னா அந்த ஆத்துமா தான். அன்பான தேவ ஜனமே, நான் தைரியமாய் சொல்லுவேன், இந்த உலகம் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு ஸ்லோ பாய்சன் போல. நல்லா கவனிங்க, ஸ்லோ பாய்சன் ஏன் சொல்றேன்னா, அது உடனே நம்மளை அட்டாக் பண்ணாது. அல்லேலூயா. மாத கணக்காக, வருட கணக்காக மெதுவாக மெதுவாக செயல்பட்டு ஒரு நாள் என் வாழ்வை முடித்து விடும். ஏன்னா அது ஏன் ஸ்லோ பாய்சன்னா, உடனே ரியாக்ட் பண்ண நம்ம அலர்ட் ஆயிருவோம். நான் இப்ப யோசிச்சு பாருங்க, உலகத்துல ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன்னா இன்னைக்கே நான் ஜெபத்தை விட மாட்டேன். மொத்தமா விட்டுட்டா எனக்கு தெரியாது இல்ல, தெரிஞ்சு நான் அலர்ட் ஆயிருவேன். அதாவது ஐயோ ஜெபத்தை விட்டுட்டேனே. மெதுவாக எனக்குள்ள வரும். ஒரு நாள் தானே, 2 நாள் தானே, நாளைக்கு. அல்லேலூயா. எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? இந்த காரியம் முக்கியமானது. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துக்குள்ள உலகம் கலந்து விட்டது. உலகத்தின் அத்தனை காரியங்களும் நம்ம கிறிஸ்தவர்களாய் நாம் வேதத்தை எப்படி சொல்லுகிறது என்பதை பார்க்க மறந்து, இந்த உலகம் எதை காட்டுகிறதோ அதான் ரியாலிட்டி நம்பிட்டு இருக்கிறோம். இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் இருந்தா சந்தோஷமா இருக்கணும், வாழ்ற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும்னு உலகத்தான் பேசுகிறான். அதையும் நாம் நிலவில் நம்பிட்டு இருக்கிறோம். வாழ்ற வரைக்கும் சந்தோஷமா இருந்தா போதும். அப்படியா? அல்லேலூயா. சொல்றேன் கவனிங்க. நமக்கு நிறைய பேர் அந்த உலகத்துல நிறைய பேரை இதா வச்சிடுறோம். என்ன சொல்லிடுறோம்? அவங்கதான் எனக்கு ரோல் மாடல். அது சினிமாவா இருக்கலாம், அது விளையாட்டு துறையா இருக்கலாம். அவங்க சொன்ன வார்த்தை அப்படியே நம்புறோம். அவங்க என்ன சொல்லுவாங்க? மிஞ்சி போனா என்ன சொல்லுவாங்க? வாழ்ற வரைக்கும் நல்லா வாழு, சந்தோஷமா இரு, மற்ற உதவி செய். இப்படியா வேதம் சொல்லிச்சு? வாழ்ற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போனா வேதம் சொல்லுகிறது. நாம் எதை கவனிக்கிறோம்? அல்லேலூயா. நிறைய பேர் நம்முடைய ஸ்டேட்டஸ்ல அதுதான் வருது. யாரையும் இங்க குறிப்பிட்டு சொல்லல. நிறைய பேர் கிறிஸ்தவாடைய ஸ்டேட்டஸ்ல யாரோ பேசுற வேர்டு அங்க என்ன இருக்குன்னு தெரியுமா? வாழ்ற வரைக்கும் சந்தோஷமா இரு. அல்லேலூயா. நம்மளை அறியாமையே அந்த வார்த்தை நமக்குள்ள போயிட்டு இருக்கு. நம்ம நினைக்கிறோம் சும்மா ஸ்டேட்டஸ் தானே போட்டேன், எனக்குள்ள அது போகுது, நான் என் மனதில் அது மாற்றுது. வேதம் சொல்லுகிறது, இந்த உலகம் உனக்கு சொந்தம் இல்ல, ஒரு நாள் இயேசு வருவார், உன் ஆத்துமா அழிந்து போக கூடாது என்று வேதம் சொல்லும் பொழுது உலகத்தின் ஒரு மனிதன் சொல்றான், உலகத்துல சந்தோஷமா இரு, வாழ்ற வரைக்கும் சந்தோஷமா இரு. என் ஆத்துமா எதை நம்புகிறது? அன்பான தேவ ஜனமே, இந்த காலை வேளையில கொஞ்சம் நம்மளை யோசித்து பாருங்க. நாம் உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது, நாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. தாவீதே கெஞ்சுகிறாரு. தாவீது எப்பேற்பட்டவர் நமக்கு தெரியும், எவ்வளவு தேவனுக்காக வாழ்ந்தான் தெரியும். நான் அப்பேற்பட்டவரை கெஞ்சுறாரு. ஆத்துமா அந்த உலகத்தோடு, ஆத்துமா மண்ணோடு ஒட்டுது, தயவு செய்து என்ன பிரிச்சிருங்க. அல்லேலூயா.
நான் சொல்ற காரியம் புரியுதா? நான் முடிக்க போகிற இந்த ஒரு காரியத்தின் தன்மையை புரிந்துக்குங்க. உலகத்துக்குள்ள நம்ம எவ்வளவு போறோமோ அவ்வளவுக்குள்ள தேவனை விட்டு விலகிட்டே இருப்போம். தேவனுக்குள்ள எவ்வளவு நான் வரணும், உலகத்தை விட்டு விலகிட்டே இருப்பேன். அல்லேலூயா. உலகத்துக்குள்ள நான் அதிகமா இருக்க இருக்க உலகத்தின் சுபாவம் எனக்குள்ள வரும். உலகத்தின் பொறாமை, உலகத்தின் ஆசபாசங்கள், உலகத்தின் காரியம் எனக்குள்ள வரும். தேவனோடு நான் இருக்க இருக்க தேவனின் சுபாவம் எனக்குள்ள வரும். அல்லேலூயா. என் ஆத்துமாவுக்கு எது வேணும் தெரியுமா? தேவனோடு இருக்கிறது. ஆனா என் சரீரத்துக்கு என்ன தேவைப்படுது? இந்த உலகத்தோடு இருக்கிறது. இப்ப நான் என்ன பண்ண போகிறேன்? அதுதான் முக்கியம். அல்லேலூயா. 4 காரியத்தை சொன்னேன்ல, வாச்ச முதலாவது வசனம், நீங்க விலையேற பெற்றதை, தீர்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் தேவனுக்காக செயல்பட முடியும். என் வாய்ப்போல் இருப்பாயின்னு அந்த வசனம் சொல்லிச்சு. முதலாவது எந்த காரியத்தை பார்க்க யாராவது சொல்ல முடியுமா? விசுவாசம். 2வது சாந்தம், அமைத்தல். 3வது, 4வது ஆத்துமா. பரவாயில்ல, இவ்வளவு பேர் கவனிச்சதுக்காக சந்தோஷம். நம்ம கவனித்ததோடு மட்டுமல்லாமல் நம்ம அதை ஆராய்ந்து பார்ப்போம். எப்பேற்பட்ட அழைப்புக்கு நம்மளை அழைத்திருக்கிறார் தெரியுமா? இது மட்டும் சொல்லி முடிக்கிற அநேக வெள்ள பரலோகத்தின் மகத்துவமோ, தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிற அந்த மகிமை நமக்கு தெரியாததுனால இந்த உலகத்தை பார்த்துட்டு மாடி வீடு கட்டுறதும், இந்த உலகத்தின் அரசியல்வாதிகளை பார்த்துட்டு இவங்கள போல வாழணும், இல்ல உலகத்தில் பணம் உள்ளவர்களை பார்த்துட்டு இப்படி வாழணும்னு நினைச்சு கொண்டிருக்கிறோம். தேவன் வைத்திருக்கிற அந்த பரலோகத்தின் மேன்மை இதுக்கெல்லாம் ஈடே ஆகாதுங்க. அல்லேலூயா. உங்களுக்கா எனக்கா வைத்துட்டு அவர் காத்து இருக்கும் பொழுது ஏன் ஆத்துமா இங்க மண்ணோடு ஒட்டிக்கிட்டு இருக்குதுங்க. வேதம் சொல்லுகிறபடி அந்த வசனத்தின்படி நம்மால் உயிர்ப்பிக்க முடியும். அல்லேலூயா. வேதம் சொன்ன வார்த்தையின்படி விலையேற பெற்றது, அதை தீர்ப்பானதில் என்று நான் விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் தேவனுடைய வாய்ப்போல் இருப்ப, தேவனுக்காக செயல்பட முடியும். விலையேற பெற்றதா இருப்ப. நான் முதலே சொன்னது போல மண்ணுக்குள்ள இருக்கிற அந்த தங்கத்தை அந்த மண்ணோட இருந்து விட்டா அதுக்கு பிரயோஜனமே இல்லை. அது எப்பொழுது அந்த மண்ணிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறதோ விலையேற பெற்றதாய் மாறுகிறது போல இந்த 4 காரியத்திலேயோ அதிலிருந்து நான் பிரித்தெடுக்கப்பட்டேன் என்றால் தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றதாக அவருக்காக செயல்படக்கூடியவனா இருப்பேன். அல்லேலூயா. நம்ம ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம் இந்த வார்த்தைக்காக. ஒரு நிமிடம் கண்களை மூடி, வேற எதற்காகவும் அல்ல, ஆண்டவரே நான் விலையேற பெற்றவனா என்னை அழைத்து, என்னுடைய அழைப்பு விலையேற பெற்றது, என்னை நீ அழைத்திருக்கிற நோக்க விலையேற பெற்றது, எனக்காக நீ வைத்திருக்கிற அந்த மகிமை, அந்த பரலோகம் விலையேற பெற்றது. அதற்கு என்ன தகுதிப்படுத்துங்க. நான் பிரித்தெடுக்கப்பட வேண்டிய காரியங்கள் உண்டு ஆண்டவரே. என்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்துங்க. கேட்கலாமா? எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே விசுவாசத்தை பலப்படுத்தும். அந்த விசுவாசத்தை இறுதி வரை நான் காத்துக்கொள்ள வேண்டும். கொள்ளாத பிசாசு என் விசுவாசத்தை அளிக்க வகை தேடும் பொழுது அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள கிருபை தாரு. கேட்கலாமா? ஆண்டவரே ஒரு வார்த்தையாவது கேளுங்க. என் விசுவாசத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. என் விசுவாசத்தை நான் இறுதி வரை காத்துக்கொள்ள வேண்டும். பவுல் சொன்னதை போல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்றதை போல என் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் ஐயா. அதை அழிக்கும்படியாக, அந்த விலையேற பெற்ற விசுவாசத்தை அழிக்கும்படியாக பிசாசு வகை தேடுகிறான். என் விசுவாசத்தை பலப்படுத்துங்க ஆண்டவரே. இங்க இருக்கிறவங்க ஒவ்வொருடைய விசுவாசத்தை பலப்படுத்துங்க. 2வதாக ஆண்டவரே அந்த சாந்தம், அந்த அமைதலாகி அந்த இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த குணத்தை எங்களுக்கு தாருங்கப்பா. அது வெளியே வரட்ட ஆண்டவரே. கோபம், எரிச்சல் இதெல்லாம் எங்களை விட்டு விலகட்டு. கோபத்தை அப்பா எங்களை விட்டு எடுத்து போடுங்க. எரிச்சல் எடுத்து போட்டு சாந்தமா இருக்க, அமைதலா இருக்க எங்க ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே எங்க ஒவ்வொருவருக்கும் அன்பை தாரு அப்பா. மாயமான அன்பை நாங்கள் வைத்து விட்டு அலையக்கூடாது ஐயா. மாயமான அன்பு அல்ல, உண்மையான அன்பு. நீர் எங்களை நேசித்ததை போல நாங்கள் மற்றவர்களை நேசிக்கிற அந்த உண்மையான அன்பு எங்க இருதயத்துல ஊற்றுங்க, எங்க திருச்சபையில ஊற்றுங்க ஆண்டவரே. அந்த அன்பு ஊற்றப்படட்டு ஒவ்வொருவரும் மற்றவர்களை நேசிக்க, அன்பு செலுத்த அன்பை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. கடைசியாக ஆண்டவரே அந்த அப்பா என்னுடைய ஆத்துமாவை இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுங்கப்பா. எங்க உலகத்தோடு ஒட்டாதபடிக்கு, உலகத்தின் ஆசபாசங்களுக்குள்ள, உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் அப்பா கண்ணிக்குள்ள விழாதபடிக்கு, என்னுடைய ஆத்துமா அந்த உலகத்தோடு ஒட்டாதபடிக்கு உடைய வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்து அந்த ராஜ்யத்துக்கு கொண்டு வருவீராக. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு எங்க ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க. எங்கள் ஒருத்தர் கூட அந்த அதை இழந்து விடாதபடிக்கு கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா.
இம்மட்டும் இடைப்பட்டதுக்கு நன்றி. இந்த குறை குற்றங்கள் இருந்தால் ஒரு விஷயம் மன்னிப்பீராக. நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இப்ப இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.